ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் அன்பு குழந்தையே, மன மகிழ்ச்சியோடு உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். என்னை தவிர்த்து விடாதே. உன்னை தேடி ஒரு பெண் உனக்கான வாழ்க்கையை மாற்றுவதற்காக அங்கு தயாராகிவிட்டால் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் நிகழ்வைத்தான் உன் சாயப்பா உனக்காக நடத்தி கொடுக்கப் போகின்றேன். உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினார்கள் என்று எனக்கு தெரியும். சொந்தங்களும் பந்தங்களும் உன்னை விட்டு போய்விட இந்த தருணத்தில் முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த தருணமானது தான் உன் வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். முக்கியமான முடிவை எடுப்பதற்கு இதுதான் சரியான நேரமும் கூட. யார் ஒருவருக்காக என் பிள்ளை காத்திருந்தாயோ அந்த நிலைமையை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு இனி வெற்றிக்காக பாடுபடும் நிலையைத்தான் உனக்காக நான் தரப்போகின்றேன். உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. விட்டு போனவர்கள் எல்லாம் அங்கு உனக்கானவர்கள் இல்லை என்பதை நீ முதலில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மனமானது சில நேரங்களில் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டும். சில விஷயத்தை புரிந்து கொள்வதற்கும் மனதில் உறுதி இருக்காது. ஆனால் அத்தனை விஷயத்திலும் உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு நீ உறுதியாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும். அதற்காகத்தானே உனக்காக நான் வந்திருக்கின்றேன். உன் பாதையை நான் தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் எதற்காக இப்படி தளர்ந்து போயிருக்கின்றாய்? நடப்பதை பற்றியெல்லாம் நீ மனம் வருந்தி கொண்டிருக்காதே. எதுவாக இருந்தாலும் எனக்காக என் சாயப்பா இருக்கின்றார். அவர் எனக்கான வாழ்க்கையை சிறப்பாக எழுதியிருப்பார். அது எனக்கு கிடைக்கத்தான் போகிறது என்று நம்பிக்கையோடு இரு. இந்த கலியுகத்தில் நான் கண்ட தெய்வம் என் சாயப்பா தான் என்று நீ என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய். தங்கமே, உன் வெற்றியை தடுக்க வேண்டும் என்று பல பேர் உனக்காக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தாலும் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நான் சரி செய்து விடுவேன். ஏனப்பா எனக்கு இப்படி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்று தானே கேட்கின்றாய். உண்மைதான் என் தங்கமே. உன் வாழ்க்கையை தேடி வரும் அந்த பெண்ணால் உன் வாழ்க்கையை பல திருப்பங்கள் ஏற்பட போகின்றது. அவை அனைத்தும் நல்லதொரு மாற்றமாக இருக்கப் போகின்றது. உனக்கான அதிர்ஷ்ட நேரத்தோடு தான் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். யாரும் எதுவும் சொல்லிவிட்டு போகட்டும். உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு இந்த சாயப்பா இருக்கும்போது விடை காண முடியவில்லையே என்று நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் விடையோடு நான் வந்திருக்கின்றேன். மாற்றத்தை ஏற்க தவிக்கும் என் அன்பு குழந்தையே, உன் மனதோடு நான் இருக்கும்போது நீ எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. முதலில் உன் அச்சத்தை எல்லாம் தூர தூக்கி எறிந்துவிடு. மாற்றம் என்பது நீ உனக்குள் விதைத்த விதைதான். உன் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த எண்ணங்களை வலிமையாக்க முதலில் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து சற்றும் மாறிவிடாதே. உன்னை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே. யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை தருவதற்காகத்தான் நான் இருக்கின்றேன். நீ தடுக்க விழுந்த நிலையை பார்த்து எல்லாம் நீயே ஏன் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? பரிதாபம் என்பது எப்பொழுதும் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதாக இருக்காது. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று நீ உன் மனதை தளரவிடக்கூடாது. உன் கைக்கு எட்டும் தூரத்தில் தான் வெற்றி இருக்கின்றது. இதை மனதில் வைத்துக்கொள். நான் சொல்லுவதை கவனமாக கேள். எந்த ஒரு வெற்றியை பெறுவதாக இருந்தாலும் சரி, அதை பெறுவது என்பது சிறிது காலம் ஆகுமே தவிர ஆனால் அந்த வெற்றியானது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று இல்லை. நீ என்னிடம் கேட்டுவிட்டாய். உனக்கானதை எல்லாம் நான் உனக்காக கொடுக்கப் போகின்றேன். உன் மனதில் இருக்கும் வேதனைகளை எல்லாம் நீ என்னிடத்தில் சொல்லிவிட்டாய். அவை அனைத்தும் இப்போது முடியும் தருவாயில் இருக்கின்றது. நான் உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன். நீ எப்போதும் உன் மனதளவில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் உன் காதில் வாங்கி போட்டுக்கொண்டு தடுமாறிக்கொண்டிருக்காதே. இறுதியான முடிவை நீ மட்டுமே எடுக்க வேண்டும் என்ற தைரியத்தோடு நீ இருக்க வேண்டும். அப்போதுதான் நீ உனக்கான வாழ்க்கையை வாழ முடியும். உன் மனதில் என்ன நினைக்கின்றாய் என்று நான் அறிந்துவிட்ட பிறகும் இனி உனக்கான வாழ்க்கையை நான் தராமல் இருப்பேனா? நடப்பதை பார்த்து இனி பயத்தை வளர்த்து கொண்டு இருக்காதே. சோகத்தோடு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. உன் சோதனையை தாண்டி உன் மனதிற்குள் எழுகின்ற வளர்ச்சிக்கு இனி நானே பொறுப்பாக இருப்பேன். எத்தனை
எத்தனை சோகங்கள் வந்தாலும் அத்தனையும் உன் தைரியத்தோடு நீ அவற்றையெல்லாம் முறியடித்து விடுவாய். உனக்கான வெற்றி பாதையை நீ தீர்மானிக்கக்கூடிய காலமானது இப்போது வந்து விட்டது. அந்த பாதையில் உன்னோடு சேர்ந்து நானும் பயணிக்கப் போகின்றேன். உனக்காக நான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ எனக்காக யாருமே இல்லையே என்றெல்லாம் வருத்தப்படக்கூடாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார்க்கக்கூடிய நேரம் இப்போது வந்து விட்டது. உனக்கானதை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். நமக்காக அவர்கள் செய்வார்கள், இவர்கள் செய்வார்கள் என்று எண்ணியெல்லாம் தவித்து கொண்டிருக்க வேண்டாம். யார் என்ன செய்தாலும் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்தாலும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியானது உனக்காக நான் இருக்கின்றேன். நீ யாரை எப்படியெல்லாம் தேடிக்கொண்டிருக்கின்ற என்று எனக்கு தெரியும். மனம் என்னும் விஷயத்தில் நீ முதலில் நிலையாக வைத்துக்கொள். ஒன்றை இழந்து விட்ட பிறகுதான் வாழ்க்கையின் அருமையானது உணர்ந்து கொள்ள முடியும் என்பார்கள். அதுபோலத்தான் சில விஷயங்களில் நீ நடந்து கொள்கின்றாய். ஆனால் அது வாழ்க்கையின் யதார்த்தம்தான். அதற்கு முன்பதாகவே உணர்ந்து கொண்டு எது நமக்கானது என்று தெரிந்த பிறகு அதை கெட்டியாக பிடித்து கொள்வதில்தான் நம் சாமர்த்தியம் இருக்கின்றது. அதில்தான் வெற்றிக்கான வழியும் தருணமும் இருக்கின்றது. நீ சரியான தருணத்தில் தான் என்னை தேடி வந்திருக்கின்றாய் என்று நான் சொன்ன பிறகும் எதற்காகவும் நீ பயப்படக்கூடாது. என் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. உன் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். நீ எதை நினைக்கிறாயோ அதையே பெற்று மகிழ்வாய். அதனால் தான் சொல்கின்றேன், நல்ல எண்ணத்தையும் நல்ல செயலையும் உன்னுடைய மனதில் இருந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் வெற்றி என்பது வந்து கொண்டே இருக்கும். உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருப்பாய். உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவனாக நான் இருக்கின்றேன். எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். இங்கு யார் என்ன சொல்லி என்ன நடக்கப் போகின்றது என்பதை மனதில் தெளிவாக நீ வைத்து கொள்ள வேண்டும். தேவையற்ற எண்ணங்களை நீயாகவே சுமந்து கொள்ளாதே. உன் மனபாரங்களை நீ ஏற்றுக்கொள்வதனால் மட்டும் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் எதிர்மறை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த மனபாரத்தை என் காலடியில் ஒப்படைத்து விடு. நீ எப்பொழுது நான் என்னும் அகந்தையை விட்டுவிட்டு என்னுள் சரணாகதி அடைகிறாயோ அப்போதே உன்னுடைய வெற்றியானது உன்னை தேடி வந்து விட்டது என்று தான் அர்த்தம். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. உனக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை முழுமையாக செய்து முடிக்கும் வரை அதே வேளையில் கவனமாக இரு. தெளிவாக திட்டமிட்டு உன்னுடைய செயலை செய்து முடி. உனக்காக வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீதான் செய்ய போகின்றாய். உனக்கான வாழ்க்கையையும் நீதான் வாழப் போகின்றாய். நீ பட்ட அத்தனை துன்பத்திலிருந்தும் உனக்கு விடை கொடுக்கும் நேரம் வந்து விட்டது. நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நீ வாழக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. நீ துன்பப்பட்ட தருணங்களும் வருத்தப்பட்ட தருணங்களும் நீ கண்ணீர் சிந்திய காலங்களும் என்று எல்லாமே முடிந்து விட்டது. இதற்கு மேலும் உன்னை கஷ்டப்படுத்தவோ துன்பப்படுத்தவோ வேறு யாரும் உன்னை நெருங்காமல் உன்னை நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் இருக்கின்றேன். யாரும் எனக்காக இல்லையே என்று நீ கலங்காதே, கவலைப்படாதே. உனக்கான நல்வாழ்க்கையை நான் கொடுத்து விட்டேன். என் ஆசீர்வாதமானது உனக்கு எப்போதும் பரிபூரணமாக கிடைத்து கொண்டே இருக்கும். இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.